திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த தொடர் மழையால் செண்பகத்தோப்பு அணையின் முழு கொள்ளளவான 62 அடியில் 55 அடியை நீர்மட்டம் தாண்டியது. இதனால் உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் ஆரணி கமண்டல நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட நீரால் விழுப்புரம் அருகே மலட்டாற்று தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பரசுரெட்டிப்பாளையம் மேட்டுப்பாளையம் இடையிலான இந்த பாலத்தில் மக்கள் ஆபத்தை உணராமல் வெள்ளத்தை கடந்து சென்று வருகின்றனர். இதேபோல விழுப்புரம் அருகே எல்லிஸ் சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் மொத்த கொள்ளளவான 32 அடியில் 31 அடிக்கு நீர் நிரம்பியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே 9 மதகுகளின் வழியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் உள்ள மணிமுக்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் மதகுகளை பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் நீரை தேக்கி வைக்க முடியாத சூழல் நிலவுகிறது. ஈரோடு பவானிசாகர் அணையின் முழு கொள்ளளவான 105 அடியில் 102 அடிக்கு நீர் உள்ளதால் 3வது நாளாக காலை நிலவரப்படி வினாடிக்கு 8100 கன அடி உபரிநீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து வினாடிக்கு 8747 கன அடியாக உள்ளது. கீழ்பவானி கால்வாயில் வினாடிக்கு 600 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையிலிருந்து வினாடிக்கு 10,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 5வது